வெற்றிமாறன் வந்து குறிப்பாக தனுஷ் வச்சே பார்த்து பண்ணிட்டு இருந்தார். பொல்லாதவன், ஆடுகளம், வடச்சென்னையெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். இப்போ நிறையா வெளி இப்போ எப்படி சொல்கிறது கதாநாயகர்களோடு பண்ண ஆரம்பித்தார். சூரியோட பண்ணார் விடுதலை, அப்புறம் அதில் வந்து விஜய் சேதுபதி இருந்தார். இப்போ வந்து சிம்புவோட பண்ணுறாரு. வெரைட்டிஸ் இருந்தால் நல்லது தான், அதனால தப்பு இல்லை. இப்போ எஸ்டிஆர் அவர்களுடைய 49வது படத்துலயுமே ஆல்மோஸ்ட் வடச்சென்னையில எந்தெந்த கேஸ்ட் அண்ட் க்ரூஸ்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாரோட பேரும் சொல்லிட்டீங்கல்ல சார். ஸோ அப்ப கண்டிப்பா வந்து வெற்றிமாறன் அவர்களும் இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கறத கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா வடச்சென்னை பார்ட் 2 இது இல்லைன்னா அப்புறம் இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிற கேள்வி வருது இல்ல சார்? இல்லை இந்த படத்தோட கதை என்னன்னு படம் ஆரம்பித்த முதல் நாள்லேயே கேட்டால் எப்படி சொல்லுவாங்க? படம் முடிச்சதுக்கப்புறம் கூட யாருமே கதை என்னங்கிறத ரிவீல் பண்ண மாட்டாங்க. இந்த படம் வந்து வெற்றிமாறனுடைய ட்ரேட்மார்க் படமாக இருக்கும். அதில் வந்து எந்த டவுட்டுமே கிடையாது. அதாவது எல்சிவி லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ன்னு லோகேஷ் வந்து நிறைய படத்தோட கனெக்ட் பண்ணி பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி வெற்றிமாறன் இப்போ வந்து கனெக்ட் பண்ணி வடசென்னை 2 அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்ற லிங்க் பண்ணி பண்ணுறாரா அப்படின்னா நிச்சயமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவர் வெற்றிமாறன் வந்து வேற படைப்புகள், ஒவ்வொரு படைப்பும் வெற்றிமாறோட படைப்பு பார்த்தீங்கன்னா வேற படைப்பாக இருக்கும். இப்போ பொல்லாதவன் ஒரு கதையாக இருக்கும், ஆடுகளம் ஒரு கதையாக இருக்கும், அப்புறம் நடுவில் வந்து நிறைய படங்கள் அசூரன் ஒரு கதையாக இருக்கும். வேற மாதிரியான படங்களை கொடுத்துட்டு வரதுனால நிச்சயமாக வந்து இந்த லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி வெற்றிமாறன் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் எல்லாம் இருக்குமா அப்படின்னா அதுக்கான வாய்ப்பே கிடையாது. நிச்சயமா இருக்காது. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். B.Tech Biotechnology with specialization in computer science and biology.